அம்பேத்கர் ஆற்றிய இறுதி நாள் உரை 25/11/49 அன்று அவர் ஆற்றிய உரையில அவரு நாம் ஒரு முரண்பட்ட இந்தியாவிற்குள் நாம் போகிறோம் அப்படின்றாரு. அதாவது அது நீதி, 3 விதமான நீதிகளை அவர் சொல்றாரு. சோசியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல் அப்படின்னு சொல்லும் போது இப்ப நம்ம பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ அடைந்திருக்கிறோம். அது கூட தோழர் ஒருத்தர் சொன்னாரு, அனைவருக்கும் ஒரே ஓட்டு. டாடா, இப்ப டாட்டாவுக்குன்னு சொல்லக்கூடாது, அதானி அம்பானிக்கு ஒரு ஓட்டு அப்படின்னு சொல்லணும். இப்போ டாடா பிர்லா கிடையாது. அதனால கார்பரேட்டுகள் இருக்காங்களே, அப்போ அவங்க எல்லாருக்கும் அல்லது எந்த சாதி, மதம், பாலினம், இடம் எதை இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே ஓட்டு அப்படின்றதை அடைந்தாலும் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸ், எக்கனாமிக் ஜஸ்டிஸ் என்ற ஏழை பணக்காரன் என்பது, அதான் அதானி அம்பானி என்பதும் ஒரு பக்கம் சாப்பிட்றதுக்கே வசதி இல்லாம, தங்குவதற்கு வசதி இல்லாம இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. வேலை இல்லாம இருக்கிறது, பசி, பஞ்சம், பட்டினி, இவைகள். அது எக்கனாமிக் ஜஸ்டிஸ் அப்படின்றது. சோசியல் ஜஸ்டிஸ் என்பது ஜாதி ரீதியாக பிளவுபட்டிருப்பது. அப்பதான் அந்த ஃப்ரெட்டர்னிட்டியை பத்தி அவங்க சொல்றப்ப கூட அதான் சொன்னாரு. ஒரு விஷயத்த 2 சொன்னாரு, அதுல 1 சொன்னாங்க தோழர்கள். நாம் சாதி ரீதியாக பிளவுபட்டு கிடப்பதாலும் மத ரீதியாக பிளவுபட்டு கிடப்பதாலும் சொல்றாரு. அதுல அவருடைய 25/11 2 காரணங்களால நாம் எப்படி ஒரு இந்திய மக்களாக இங்கேயே இருக்கும் பாருங்க. இங்க இருக்க இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடியவங்களே கூட எல்லாருக்கும் பின்னாடி ஒரு சாதி இருக்கு. சாதியில் நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனால் ஒரு சாதி இருக்கு. அந்த சாதியை சார்ந்தவர்கள் KS என்ன நினைப்பாங்க, அவர் என் சாதி நினைப்பாங்க. அருணாச்சலத்தை சேர்ந்தவங்க அது நினைப்பாங்க, என்னை சேர்ந்தவர்கள் அதுக்கு நினைக்கிறாங்க. நான் அதில் நினைக்காம இருந்தாலும் இந்த சாதி அமைப்பு மிக மிக வலுவாக அமைந்திருக்கிறது. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும்